ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நேற்று எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்துல கன்னிமரா பொது நூலகத்திற்கு முன்னால முழு உருவச் சிலை, மார்க்ஸோட முழு உருவச் சிலையை முதலமைச்சர் திறந்து வச்சாரு. ஒரு 50லிருந்து 100 பேருக்குள்ள அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டார்கள் அந்த விழால. அது முடிஞ்சு முதலமைச்சர் அதை திறந்து வச்சுட்டு வளாகத்தை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் வாசல்ல கூடியிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் பெரும் திரளாக வளாகத்துக்குள்ள வந்து சிலையை பார்த்துட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். இது நேற்று அங்க நடந்த நிகழ்வு சார். முதலமைச்சர் வந்து அது தொடர்பாக கருத்து சொல்லும் போது, நல்லவை எங்கிருந்து வந்தாலும் வணங்கி ஏற்றுக்கொள்வோம், அல்லவை ஆதிக்கம் செலுத்த பார்த்தால் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு அவருடைய அணுகுமுறையை ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்கிறீங்க சார்? கரெக்டா சொல்லிட்டாரு. மார்க்ஸ் வந்து புரட்சின்னு சொல்லி சொன்னாரு. புரட்சி ரெவல்யூஷன், தமிழ்ல வந்து புரட்சின்னு சொல்றோம். புரட்சிங்கிற சொல்லுடைய ரூட் வேர்டு வந்து புரள், புரள், புரட்டு அப்படிங்கிறது தான் புரட்சி. அப்படின்னா எதை புரட்டுறோம்? அல்லவை ஒளிந்து நல்லவை இடம்பெறலே புரட்சி, அழிவு அழிந்து ஆக்கம் நிலைபெறலே புரட்சி. அதைத்தான் மார்க்ஸ் சொன்னாரு. அதைத்தான் நம்முடைய முதல்வர் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. அல்லவை ஆதிக்கம் செலுத்த முனையும் போதுதான் எதிர்க்கிறோம். அல்லவே ஒரு ஓரமா இருந்துட்டு போச்சுன்னா கூட ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்ன அப்படிங்கிற பொருள் இருக்குல்ல, அது ஆதிக்கம் செலுத்துறதுக்கு தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றேன். ஆமா, அல்லவே அழிந்துங்கிறது வந்து ஆதிக்கம் அழிந்துன்னு எடுத்துக்கலாமே. ஆதிக்கம் அழிந்ததுன்னு தான் பொருள். அது பிறகு சார், இன்றைக்கு விருதுநகர்ல இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்புன்னா கூட்டம், மாநாடு மாதிரியான ஒரு கூட்டம். ஆனா இளைஞர்களை வந்து இளைஞர் அணியை சேர்ந்த 1,00,000 பேர் கிட்டத்தட்ட ஆபீஸ் பேரர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க சார். கிட்டத்தட்ட 5,00,000 பேர் வரைக்கும் இளைஞர் அணியில வெவ்வேறு நிலைகள்ல நிர்வாகிகளாகவே போட்டிருக்காங்க. அந்த சந்திப்பு, தென்மண்டல சந்திப்பு விருதுநகர்ல நடக்குது. அந்த இது தொடர்பாக ஒரு செய்தியையும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறாரு. திமுக ஏன் 2வது முறை ஆட்சிக்கு வர வேண்டும், அதாவது இப்போது நடந்துட்டு இருக்கிறதுல இருந்து 2.0 திராவிட மாடல் ஆட்சி ஏன் தொடர வேண்டும் அப்படின்னு ஒரு செய்தியையும் இளைஞர்களுக்கு வெளியிட்டிருக்கிறாரு. இன்று அந்த கூட்டத்துக்கு, மாநாட்டுக்கு, அந்த சந்திப்புக்கு முதலமைச்சரும் போவாரு, அங்கும் பேசுவாரு. இந்த ப்ராசஸ் வந்து எதற்காக? மீடியால ஃபுல்லா அது வந்து இளைஞர்கள் விஜய் பக்கம் இருக்காங்கன்னு சொல்றத கவுண்டர் பண்றதுக்காகவா அப்படின்னு எல்லாவற்றையும் ஒற்றை பார்வையில பார்க்கிறாங்க. நீங்க எதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதை கவுண்டர் பண்றதுக்கு பார்த்தாலும் அதுல என்ன தப்பு இருக்கு? சில இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் இருந்தாங்கன்னா எது உங்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். நீங்கள் எந்த அரசியல் கட்சியை, எதற்காக அரசியலை பார்க்க வேண்டும், எதற்காக எந்த அரசியல் கட்சியுடன் சேர வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கட்டும் அப்படி சொல்ல பார்த்தா அதுல என்ன தப்பு இருக்கிறது? அதையும் தவிர இளைஞர் அணிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துல இளைஞர் அணி, மகளிர் அணி, இதெல்லாம் ரொம்ப நாள் அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. ரொம்ப தேவையான காரியத்தை சரியான நேரத்துல ஆரம்பிச்சாங்க. ஏன்னா யூத் இஸ் தி ஃபவுண்டன் ஹெட் ஆஃப் டுடே அண்ட் டுமாரோ. அதனால அவங்கள வந்து நம்ம வந்து கூடவே கூட்டிட்டு போகணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து வந்தே மாதரம் வந்து எத்தனையோ பேர் எப்படியோ பாடி பார்த்தாங்க. இளைஞர்கள் மத்தியில் அந்த பாடல் வந்து முக்கியமான பாடலா இடம்பெறல. ஏதோ ஸ்கூல்ல போய் படிப்புங்கிறதோடு சரி. ஏஆர் ரஹ்மான் ஒரு டியூன் போட்டாரு, அதுக்கப்புறம் இளைஞர்கள் அதை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க வழியில போய் அவங்கள நம்ம வழிக்கு நம்ம கூப்பிட்டு வரணும். அதுக்கு அது ஒரு சரியான உதாரணம். அதே மாதிரி இளைஞரணியை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுதே வந்து கலைஞர் வந்து அதுக்கு திட்டம் வகுத்த போது ஸ்டாலின் அதுக்கு முதல்ல வந்து பொறுப்பெடுத்துக்கிட்ட காலத்திலிருந்து இளைஞர் அணிங்கிறது திமுக முக்கியமான ஒரு அணியா வந்து செயல்பட்டு இருக்கு. இன்னைக்கு அதுக்கு உத்வேகம் கொடுக்குற வழியில உதயநிதி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து சொல்றாரு. இது ரொம்ப தேவை. ஏன்னா வருங்காலம் அவர்களுடையது. உங்களுக்கு எத்தகைய வருங்காலம் வேண்டும் என்பதை பற்றிய தெளிவு உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு தொடர்ந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால வந்து ரொம்ப தேவை. வருங்காலம் அவர்களுடையது அப்படின்னு சொன்னீங்க. அவர்கள்னு நீங்க சொல்றது வந்து திமுகவையா இல்ல இளைஞர்களையா அப்படின்னு? நான் இளைஞர்களை சொன்னேன்.
இளைஞர்கள்லாம் திமுக தான் வருங்காலம்னு சொன்னாங்கன்னா சரி, நான் என்ன சொல்லுவேன், தாராளமா இருக்கட்டும் தான் சொல்லுவேன். எங்களுக்காகத்தான் அதெல்லாம் நடக்குது, எங்களை கண்டு பயந்து போயிருக்காங்க, அதனாலதான் இதெல்லாம் செய்யறாங்கன்னு இந்த கோபுரத்துல இருக்கக்கூடிய பொம்மைகள் தாங்கள் தான் கோபுரத்தை தாங்கி நிற்பதாக நினைச்சிட்டு பேசுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தவேக்காவும் அல்லது வேறு சில கட்சிகளும் அல்லது சில அரசியல் விமர்சகர்களும் சொல்றதை எப்படி சார் பாக்குறீங்க? விஜய்க்காகத்தான் இவங்க எல்லாம் பண்றாங்கன்னு அல்லது தேர்தலுக்காகத்தான் பண்றாங்க? 1974 வந்து இந்த இளைஞர் போராட்டம் ஒண்ணு குஜராத்தில் நடந்தது. இளைஞர் புரட்சி ஒண்ணு நடந்தது, மாணவர் புரட்சி. அந்நேரம் வந்து நான் வந்து ஆமா அந்நேரம் நான் வந்து எழுதினேன், இந்திய நாடு இளையவர் நாடு, அந்திகள் இனிமேல் அரும்புவதில்லை, அரும்பும் இளையோர் அயர்வதும் இல்லை அப்படின்னு எழுதினேன். அப்ப இன்னைக்கு யாராவது சொல்லுவாங்களா, விஜய் பிறந்து வரப்போறான்னு அன்னைக்கே தெரிஞ்சு விஜய்க்கு எதிராகத்தான் பால் சிந்தனை எழுதியிருக்காருன்னு யாராவது சொல்லுவாங்களா? சரியான சிந்தனை உள்ளவங்க எல்லாருமே இளைஞர்களுக்கு வந்து உரிய இடம் கொடுக்கப்பட வேண்டும், தங்கள் இடத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. முதல்வர் அப்படித்தான் நினைக்கிறாரு. இதை உடனடியா விஜய்க்கு கவுண்டர் அப்படின்னு சொல்றதுல வந்து அர்த்தமே கிடையாது. அடுத்த தலைமுறைக்கு வழிவிடுவது அல்லது அடுத்த தலைமுறையை வந்து பங்கேற்க அழைப்பதுங்கிறதையும் தம்பி வா தலைமை ஏற்க வான்னு ஏற்கனவே திமுக இருந்த லீடர்ஷிப்ல இருந்தே அந்த மாதிரி கால் வந்துருச்சு. அது போக இளைஞர் பெருமன்றம், தமிழ்நாடு இளைஞர் பெருமன்றம் அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலையும், ஜனநாயக வாலிபர் சங்கம்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலையும், இப்படி பல்வேறு கட்சிகள்ல இளைஞர் அமைப்புங்கிறது ரொம்ப காலமா செயல்பட்டு இருக்குது. கலை இலக்கிய பெருமன்றம், இளைஞர் பெருமன்றம், மாணவர் மன்றம் எல்லாமே வந்து இடதுசாரி கட்சிகள்ல சிறு கட்சியாக இருந்தா கூட அந்த மாதிரி ஒரு அமைப்பை வச்சிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அதை வளர்க்கறதுல ரொம்ப வேலை செய்யறாங்க. காங்கிரஸ்ல கூட தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கமிட்டின்னு இருக்கு சார், இருக்கு 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 இருக்கு. இவங்களுக்கு அதெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. இவங்க ஏதோ அவங்களை தவிர எதுவுமே நடக்கல, அவங்கதான் இயங்குவதாகவும் பூமி அப்படியே இவங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படியே நின்று போன மாதிரியும் நினைக்கிறாங்க. அதுல இன்னும் முக்கியமானது, அவங்க விருப்ப மனு வாங்குறதுக்காக அந்த பனையூர் ஆபீஸ் முன்னாடி கூடுறாங்க. ஒரு 4-5 தெருக்கள்ல பேரிகேட் போட்டு ஃபுல்லா ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. எங்களுடைய ருட்டீன் லைஃபே வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு அங்க வாழும் மக்கள் வந்து 1 நாள் 2 நாள்ல முடிகிற மாதிரி நினைச்சோம். ஆனா சில மாதங்களாக அது பெரிய தொல்லையா இருக்கு, எங்களால கார் எடுக்க முடியல, வெளியில போக முடியல அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஆனந்த் வந்து அதெல்லாம் இருக்காது, சரியா இருக்கும், சரியாயிடும்னு சொன்னாரு. ஆனா அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது இயல்பாக ரெசிடென்சியல் ஏரியால பார்ட்டி ஆபீஸ் வச்சா வரக்கூடிய இயல்பான பிரச்சனையா, இல்ல அதுல வந்து கட்சி முன் முயற்சி எடுத்து சில விஷயங்களை செய்யணுமா? இல்ல கரூர்ல இருந்து கூட்டுறதுக்காக 1 மணிக்கே வந்துருவாருன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி தன்னுடைய கட்சி தொண்டர்கள்ட்ட தொடர்ந்து இங்க வாங்க, கொஞ்சம் அப்படி ஒரு நெருக்கடி இருக்க மாதிரி, டிராபிக் நெருக்கடி இருக்க மாதிரி இருந்தா நம்ம கட்சிக்கு எவ்வளவு பெரிய ஆதரவு இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜினால யாரெல்லாம் இரிட்டேட் ஆகுறாங்களோ அவங்க விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. சார் அது ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரம்னு ஒண்ணு இருக்குல்ல சார், யாரு தொல்லை கொடுக்குறாங்களோ, யாரு துன்பம் கொடுக்குறாங்களோ அவங்களையே ஆதரிக்கிறதுங்கிற ஒரு உளவியல், அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இங்க? ஆனா பயங்கர கோபமா சொல்றாங்க, அவங்க ருட்டீன் கடுமையாக பாதிக்கப்பட்டது தெரியுது, இல்ல அதையும் வந்து திமுக தூண்டி விட்டதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். தேர்தல் சமயத்துல எது வேண்டுமானாலும் சொல்லலாம். திமுகவும் சொல்லலாம். தேர்தல் சமயத்துல யாருமே ரொம்ப நிதானமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே நிதானம் இழந்தோம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு தமிழக அரசியல்ல முதல்வரும் திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தான் நிதானம் காக்குறாங்க. வேற யார் காக்குறாங்க சொல்லுங்க பார்ப்போம். வேற யார் காக்குறாங்க? காங்கிரஸ்லயே வந்து நிதானம் தவறி பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப இதுல வந்து திமுக நிதானம் தவறி பேசினா உடனடியாக அவர்கள் அடக்கி வைக்கப்படுகிறார்கள். அவங்க அடங்கிக்கிறாங்க. காங்கிரஸ்ல அடக்கி வைக்க முயற்சி நடக்குது, அடங்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் நடக்குது. எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டருடைய சிந்தனை, அதன் மூலமாக சமூகத்துல நிலவக்கூடிய கருத்து, அதாவது ஆளும் தரப்பு ஆளுவோரின் கருத்துக்களே மக்களிடம் ஆளுமை செலுத்துகின்றன அப்படின்னு ஒரு தியரி சொல்றாங்கல்ல. சோசியல்லி, எக்கனாமிக்கல்லி, கல்ச்சரல்லி
யாரு அஃப்ளூவெண்டா இருக்காங்களோ அவங்களுடைய சிந்தனை தான் பொதுமக்களுடைய சிந்தனையாக வியாபித்து நிற்கும் அப்படின்னு ஒரு தியரி இருக்குல்ல சார். அந்த தியரியின் அடிப்படையில பார்த்தா நீங்க சொன்ன நபர்கள் யார் அமைதியாக இருக்காங்கன்னு சொல்றீங்களோ, திமுக, விசிக, கம்யூனிஸ்டுகள் அவங்க தான் ஆர்டரை குலைக்கிறதுக்கான வேலைகளை செய்யறவங்கன்னு வழக்கமாக சொல்றவங்க. அவங்க மேலதான் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. ஆனா அவங்க தான் அமைதியா இருக்காங்கிறத பார்க்க முடியுது. அந்த ரசவாதம் எங்க நடக்குது? இல்ல, அமைதியை குலைக்கிறவங்ககிட்ட வந்து தே ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அ பவர்ஃபுல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர்டர். அமைதியை குலைக்கிறவங்க பிஜேபி ஆகட்டும், இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்த கூடா நட்பு, அவங்க கூட சேர்ந்த ஏடிஎம்கே ஆகட்டும், இந்த மாதிரி ஆட்கள் தான். அதுதான் உண்மை. அந்த அமைதியை குலைக்கிறது அல்லது இருக்கும் ஒழுங்கை சிதைப்பது அப்படிங்கிறதுக்கு பிஜேபி செய்யறாங்க, பிஜேபியுடைய உடன் இருப்பவர்கள் செய்யறாங்கிறதுக்கு தினந்தோறும் சாதாரண எடுத்துக்காட்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்னு வச்சுக்கலாம். எதற்காக திமுக ஆட்சி தமிழ்நாட்டுல தொடரணும் சார்? அதாவது இன்னைக்கு நான் நிர்வாகத்துல இருந்திருக்கேன், சாதாரண குடிமகனா தமிழ்நாட்டுல இருந்திருக்கேன், இப்ப சாதாரண குடிமகனா நான் கர்நாடகத்துல இருக்கேன். சில ஆளுங்கட்சிகள் வந்து இப்ப இதுல ஏகே ஆண்டனி தலைமையில் இருந்த கேரளா காங்கிரஸ், இன்னைக்கு சித்தராமையா தலைமையில இருக்கிற கர்நாடகா காங்கிரஸ், அதே மாதிரி தொடர்ந்து கலைஞர் காலத்திலிருந்து, அண்ணா காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து, இன்னைக்கு ஸ்டாலின் காலத்துல வரைக்கும் இருக்கிற திமுக, இவங்க எல்லாருமே வந்து எம்பவர்மெண்ட் ஆஃப் தி புவர்ங்கிறதுல உண்மையிலேயே நம்பிக்கை உள்ளவங்க, அது சந்தேகமே கிடையாது. ஆனா அவங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்களோ அவங்கள சில பேர் இந்த எம்பவர்மெண்ட்ல நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்க வந்து குளிர்காயிறாங்க. இன்னைக்கு இவங்க வசதி பவர்ல இருக்காங்க, இவங்க கூட நாங்க இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்கள்னால ஃபீல்டு லெவல்ல வந்து பிரச்சனைகள் வந்து இந்த எல்லா கட்சிகளுக்குமே வருது. அது திமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஃபீல்ட் லெவல்ல வந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய கட்சி கோட்பாடு வந்து பின்பற்றுறவங்க கிடையாது. இதுல வந்து இந்த நேரத்துல ஒரு ஆதாயம் பார்த்துக்கலாம்னு சொல்லி இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த போராட்டம் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய போராட்டமா வந்து இந்திய அரசியல்ல வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களே அவங்க கூட இருக்கிறவங்க இவங்க பேரை கெடுக்கிறாங்க அப்படிங்கிறது நிஜம். இப்ப மக்களை பொறுத்த மட்டும் நான் என்ன பார்ப்பேன்னா, எதை பார்த்து அவங்க ஓட்டு போட போறாங்க. இப்ப எதனால திமுக ஆட்சிக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த அனைத்து இந்த அளவுல இருக்கிற இந்த கிரவுண்ட் லெவல் கரப்ஷன் வந்து தமிழ்நாட்டிலயும் இருக்கு, கேரளாலயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா இவங்க பண்றது எதை கொண்டு போகும்? திமுகவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ பண்றது எதை கொண்டு போகும்? ஒரு காலத்துல இந்த கிரவுண்ட் லெவல் கரப்ஷனை எதிர்த்து நிக்கிற வல்லமை வந்து இவங்க கொடுக்கிற எம்பவர்மெண்ட் ஸ்டெப்னால மக்களுக்கு வந்துடும். அது கொஞ்சம் நாளாகும். இன்னைக்கு உடனடியாக அது நடக்கல, ஆனா அது நடக்கும். இந்த கட்சிகள் ஆட்சியில் இருந்தால் அது நடக்கும். இதுதான் இந்த கட்சிகள் ஏன் ஆட்சிக்கு வரணும் நான் விரும்புறது காரணம். இப்ப பிஜேபி வந்தாங்கன்னா சரி, இந்த கிரவுண்ட் லெவல்ல உள்ள கரப்ஷன் வந்து வியாபிக்கிறதுக்கான வழியை தான் பண்ணுவாங்க அவங்க. இப்ப ஆல் இண்டியா லெவல்ல அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பாக்குறோம். அதனால இங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் மறுபடியும் ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறது காரணம் அவருடைய கொள்கை பெருமளவு ஜனங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லித்தான் இந்த இதெல்லாம் வந்து இலவச பயணமாகட்டும், அல்லது மகளிர் உரிமை தொகையாகட்டும், அல்லது நான் முதல்வன் திட்டம், இது மாதிரி புதுமை பெண், எல்லாத்துலயும் பலன் நேரடியாக அவர்களுக்கு போய் சேர்றதுக்கான சிஸ்டத்தை வச்சிருக்காரு. இந்த சிஸ்டத்துல உள்ள கிரவுண்ட் லெவல் ப்ராப்ளத்தை தெரிஞ்சு வச்சு அதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ தன்னால முடிஞ்ச அத்தனையும் வந்து இந்த முதல்வர் செய்யறாரு. அடுத்து வந்து நடத்த வேண்டியதுங்கிறது வந்து என்னது, கீழ் உள்ள மட்டத்துல வந்து புறையோடி போயிருக்கே ஒரு, இது வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்து புறையோடி போயிருக்கு, அது பல பேருக்கு வந்து தெரியாது. இன்னைக்கு வந்து அது வியாபிச்சிருக்கு, டெமோக்ரஸி எக்ஸ்டென்ஸ் சச் லெவல்ஸ். அப்போ அதை வந்து எப்படி போக்கணும்னா அது மக்களால் தான் போக்க முடியும். வேற மக்கள் வந்து எதிர்த்து நின்றாலுடைய இதுல வந்து கரப்ஷனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது எங்க சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னாரு, 2 பேரும் மனமும் வந்து ஒரு கரப்ட் ஆக்டர் கொடுக்கிறவனும் வாங்குறவனும் மனமும் வந்து ஈடுபட்டாங்கன்னா அந்த கரப்ஷன் நம்மளால தடுத்து நிப்பாட்டவே முடியாது. ஏன்னா அது வெளியில வரவே செய்யாது. கொடுக்கிறவனுக்கு வந்து மனசுல கிரீவன்ஸ் இருக்கலாம், ஆனா வெளியில கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தான்னா சரி, அது வெளியில வரவே வராது. அப்ப கொடுக்க கூடாதுங்கிற மனநிலையை அவனுக்கு உருவாக்கணும்னா அதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். கொடுக்க வேண்டியதில்லை, இந்த சிஸ்டம் வந்து நீ கொடுக்காம இருந்தீங்கன்னா உன்னை பாதிக்காது அப்படிங்கிற மனநிலையை நம்ம உருவாக்கணும். சிஸ்டமிக் சேஞ்சஸ் பண்ணணும். வெரி டஃப் ஆக்ட் அவர் சொன்னது, இது 30 வருஷத்துக்கு முன்னாடி. வெரி டஃப் ஆக்ட். ஏன்னா ஜனங்கள் எல்லாத்துக்கும் பழகி போயிட்டாங்க. இதுதான் நம்ம விதின்னு நினைக்கிற ஜனங்கள் இருக்காங்க. இது உங்க விதி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அதிகாரிகளுக்கு எங்க தைரியம் வரும்? அந்த சிஸ்டத்தை எதிர்த்து நிக்கிறவரா வந்து மேல உள்ளவங்க இருக்காங்கன்னு இருக்கும்போது, மேல உள்ளவங்க நிஜமாவே எம்பவர்மெண்ட் ஆஃப் தி புவரை பத்தி நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க, நடக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா
நம்மளும் அது மாதிரி வந்து செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். இது வந்து டெமோக்ரஸியில வந்து எவல்யூஷனரி ப்ராசஸ் தான். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் பதவிக்கு வராம மத்தவங்க வந்தாங்கன்னா, இந்த எவல்யூஷன் வந்து நிறுத்துவதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படும். வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய பணிகளை இந்த கட்சிகள் செய்கின்றன. இதற்கு மாறாக வேற யாராவது ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அது பழைய மாதிரியான நிலைமைகளுக்கே ஏற்கனவே செல்வாக்கோடு இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தும் ஒரு சூழலையே அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இந்த மாற்றத்துக்கு கீழ்நிலையிலிருந்து மேல வருவதற்கான மாற்றங்களை செய்வதற்கான பணிகளை பிற கட்சிகள் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு ஒரு பார்வை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, ஆமா. அதாவது இந்த கட்சிக்குள்ளேயே, கம்யூனிஸ்ட் இந்த கட்சிக்குள்ளேயே, கட்சிக்குள்ளேயே திராவிட முன்னேற்ற கட்சிக்குள்ளே கழகத்துக்குள்ளேயே இதற்கு எதிர்ப்பாளர்கள், இந்த கொள்கைக்கு எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம வந்து இந்த நேரத்துல வந்து நம்ம ஆதாயத்தை தேடிக்குவோம்னு சொல்லி நினைக்கிறவங்க இருக்காங்க. ஆனா கட்சி தலைமை அப்படி இல்லை. கட்சி தலைமை அதை ஆதரிக்கல. ஏன்னா கட்சி தலைமை எதனால ஆதரிக்கல? 2 காரணம் நான் நினைக்கிறேன். இந்த ரத்தத்துல ஊறி போனதும்பாங்கல்ல. அது மாதிரி இந்த திராவிட கொள்கையை பேசுறவங்க ரத்தத்துல ஊறி போனது வந்து யாரால நம்ம வந்து வலிமை பெற்றோம். இதுல வந்து 1967 அவங்க பதவிக்கு வந்தபோது, நான் நேரம் ஐ வாஸ் 15 இயர்ஸ் ஓல்டு. மதுரைக்கு போயிருந்தபோது, இந்த பெயிண்டரா வேலை பார்க்குறவங்க, இந்த ரோட்ல வந்து கூலி தொழிலாளர் வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் மல்லிகைப்பூவும், ஸ்வீட்ஸும் வாங்கி வர்ற போற பெண்களுக்கெல்லாம் சொந்த காசுல இருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கேயும் டொனேஷன் வாங்கி கொடுக்கல. இப்ப இவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். இவங்க தான் நம்ம கட்சியை வளர்த்தாங்க. இவங்கள நம்ம வளர்க்கணும். இப்ப இவருக்கு வந்து கலைஞருக்கு வந்து தன்னுடைய மீடியா ஸ்ட்ரென்த்னால அவர் ஒரு பெரிய வில்லனா வந்து எம்ஜிஆர் வந்து சித்தரிச்சுக்கிட்டு இருந்தார். யாருக்கான பலன் இது யார் யாருக்கெல்லாம் பலன்கள் தரணும் என்று கலைஞர் திட்டம் தீட்டினாரோ அவங்க எல்லாம் இவருக்கு எதிராக ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அதை பத்தி அவர் கவலைப்படல. அதை பத்தி அவர் கவலைப்படவே இல்லை. அது நான் வந்து இவங்களுக்காக தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருப்பேன். அந்த அவருடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் பார்த்தோம்னா கலைஞர் ஆட்சியில வந்து கரப்ஷன் இல்லையான்னு கேட்பாங்க. காமராஜ் ஆட்சியில தான் கரப்ஷன் இருந்தது. எல்லா ஆட்சியிலும் தான் கரப்ஷன் இருந்தது. இனி வரப்போற எல்லா ஆட்சியிலும் கரப்ஷன் இருந்தது. ஏற்கனவே சொல்லிட்டேன். கரப்ஷனை நிப்பாட்டுறதுக்கான மோஸ்ட் எஃபெக்டிவ் வெப்பன் வந்து பீப்புள்ஸ் வில். அதுதான். வேற எதுவுமே கரப்ஷன் நிப்பாட்டாது. அது 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 தீவிரம் அடைகிற வரைக்கும் கரப்ஷன் அங்கிட்டும் இங்கிட்டுமாகவோ அல்லது பரவலாகவோ நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா இப்படி தனக்கு எதிராக தான் யாருக்காக உழைக்கிறோமோ அவர்கள் தனக்கு எதிராக செயல்படுகிறார்கள், எதிராக வாக்களிக்கிறார்கள்ங்கிறதுனால அவர் வந்து சோர்ந்து போயிடல. தொடர்ந்து அவர்களுக்கான சட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டே தான் இருந்தாரு. ஸோ இந்த ஃபியூச்சர் டேட் அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் தன்னை பற்றி வரலாறு சரியா புரியுங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்து அவருக்கு இருந்தது. நிச்சயமா அவர் இந்த வரலாறு எழுதும்போது இந்திய அரசியலை பற்றி ஒரு இது எழுதும்போது, வரலாறு எழுதும்போது, கலைஞர் காலத்திய இந்திய அரசியலை பற்றி எழுதும்போது கலைஞர் அதில் தவிர்க்க முடியாதவராக இருப்பார். தமிழக அரசியல் மட்டும் கிடையாது. இதுதான் உண்மை. திமுக அல்லாமல் வேற யாரு வந்தாலும், திமுக கூட்டணி அல்லாமல் வேறு எந்த கூட்டணி வந்தாலும் மோசமான நிலைமைகள் தான் வரும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. அதுல ஊழல் ஒழிப்பை பற்றி அவங்களும் பேசுறாங்க. அதாவது திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் ஊழல் ஒழிப்பை பற்றி பேசுறாங்க. ஆனா தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய ரோல் என்ன சார்? அந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனுடைய ரோல் என்ன? அவங்களை அந்த அந்த அமைப்புகள் எல்லாவற்றையும் சிதறி சீர்குலைத்து சின்னா பின்னமாக்கி வச்சிருக்கிறவங்க உண்மையிலேயே ஊழலை ஒழிக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக இருப்பாங்களா? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வருது இல்ல சார்? இல்ல நிச்சயமா வருது. அதாவது ஊழல் ஒழிக்கணும்னு எல்லாருமே பேசுறாங்க. யார் மிகப்பெரிய ஊழலுக்கு வழிவகுக்கிறாங்க? அதாவது ஊழல் 2 வகையான ஊழல். ஒரு அரசு அமைப்புல வந்து நம்ம வந்து காரியம் செஞ்சு கொடுக்கறதுக்கு பணம் வாங்குறதுங்கிறது ஒரு வகையான ஊழல். அது தப்பு. ரொம்ப பெரிய தப்பு அது. ஆனா அதை விட மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஏழை எளியவரை என்றென்றும் நசுக்கியே இருக்க வேண்டும் என்று நினைக்கிற மனப்பான்மை தான் ஜனநாயகத்துல ரொம்ப பெரிய ஊழல். அந்த மனப்பான்மை உள்ளவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா என்ன நடக்குங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் இவங்க வந்த உடனே அலோகேஷனை கட் பண்ணாங்க. அதுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லி நினைச்சாங்க. ஏன்? அவங்களுடைய ஒரு சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே நிலச்சுவார்ந்தார்கள்லாம் போய் எங்களுக்கு விவசாயத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு ஆள் வர மாட்டேங்கிறான், இந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுனால தானே குறைச்சாங்க. முழுமையாக அந்த செய்தியை ஒரு செய்தி இப்போ நீங்க சொல்லும்போது நீங்க நினைவுக்கு வருது சார். முழுமையாக படிக்கல. ஒரு தொலைக்காட்சியில போற போக்குல ஒரு வரி 2 வரி செய்தியாக கேட்டதுதான். பிரைமரி ஹெல்த் சென்டர்ல அல்லது அரசு பொது மருத்துவமனைகள்ல மகாராஷ்டிரால கட்டணம் வாங்குவதாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாக அந்த செய்தி சொல்லுது. அந்த 5 ரூபாயிலிருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் அது வெவ்வேறு படிநிலைகள்ல
கட்டணங்கள் வசூலிக்கப்படும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாக சொல்லுது. கேபினெட் டெசிஷன் இன்னும் நடைமுறைக்கு வரலையா, இல்ல அந்த டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியல. அதை ஃபுல்லா நான் பார்க்கல. ஒரு நேற்று கிராஸ் பண்ணும்போது ஒரு நியூஸ்ல கேட்டது மட்டும்தான் அது. பட் அதிர்ச்சியா இருந்தது. ஆனா அப்படி கொண்டு வந்தாங்கன்னா நான் அதிசயப்பட மாட்டேன். இவங்க எல்லா இடத்துலயுமே அதை கொண்டு வருவாங்க. அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், அதுக்கு வேற கலர் வந்துருது. பிரைமரி ஹெல்த் சென்டர், அரசு பள்ளிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதனுடைய ரோல் வந்து குறைத்து மதிப்பிடப்படுகிறதா அவங்களால? தமிழ்நாட்டுல அந்த குறைத்து மதிப்பிடப்படவில்லை. அது சரியா வந்து மதிப்பிட்டு இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடணும்னு சொல்லி இந்த மாதிரி செய்திகளை சொல்லிட்டு சிரிக்கிறத 2-3 பேர் கண்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். இருக்காங்க. நான் வள்ளுவரைத்தான் சொல்றேன், எடுக்கன்னு வருங்கால் மரங்கள். இதெல்லாம் கேட்டு வருத்தப்பட்டு ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன பிரயோஜனம் இருக்கு? தை முடியறதுக்கு இன்னும் 9 நாள் இருக்கு, தேர்தலுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு அப்படின்னு இன்னும் முடிவெடுக்க முடியாத தலைவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக ஓபிஎஸ் சொல்றாரு, ஏதேனும் ஒரு அதிசயம் நிகழும் அப்படின்னு அவர் நம்பி காத்துக்கிட்டே இருக்கிறாரா அப்படின்னு. நம்பிக்கை உள்ள ஆளு. தை முடிஞ்சவனு கேட்பாரு, அடுத்ததை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு சொன்னான்னு சொல்லுவாரு. அவருக்கு நம்பிக்கை ரொம்ப இருக்கு. அவர் வந்து கையில கயிறு கட்டியிருக்காரு, அது கருப்பு நிற கயிறுகளும் சிவப்பு நிற கயிறுகளுமாக இருக்கு அப்படின்னு அதுல இருந்து ஒரு செய்தியை ஊகிக்கலாம் அப்படின்னு வேற ஊக செய்திகளை வெளியிடுறாங்க. ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்தான்னு கேள்விப்பட்டேன். கோயில்ல கயிறை கட்டியிருப்பாங்க. கோயில்ல வந்து சிவப்பு, கருப்பு, மஞ்சள் எல்லா கலர்லயும் இருக்கு. இதெல்லாம் ஒரு பெருசு படுத்திக்கிட்டு. இன்னும் ஒரு அதே மாதிரியான ஒரு செய்தி சார், கூட்டணி எந்த கட்சி கூட்டணிக்குள்ள வரணும், அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துறது, அவர்களோடு பேசி கூட்டணிக்கு வரவழைக்கிறது போன்ற விஷயங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியில ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அதிமுக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லணும், பாஜக தலைமையில சில கட்சிகள்னு சொன்னதுக்கு விஜய போட்டு வெளியில வந்து என்ன நடக்குதுன்னு பாரு, செய்தியை படி, செய்தியை கேளு அப்படின்னு கண்ணா பின்னான்னு அதிமுக தலைவர்கள் எல்லாம் போட்டு அடிச்சாங்க. அவர் வந்து செய்தியெல்லாம் முழுமையாக அர்த்தத்தோட தெரிஞ்சுதான் சொல்றாரோன்னு ஒரு உணர்வை பிஜேபி உருவாக்கிக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து குழு போட்டிருக்காங்க, நாங்க தான் தலைமைன்னு சொல்லாம சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதை எப்படி பாக்குறீங்க? தலைமை தாங்கள் தான் சொல்லி அவங்க திறமா இருக்காங்க. ஆனா ஒரு கூட்டணி வந்து ஒரு தலைவர் இருந்தா கூட சில பேர் இருக்கணும். அந்த சில பேர் வந்து இன்னும் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு, குறிப்பிடத்தக்க அளவுக்கு யாருமே வரல. ஆமா, அதுக்கு இப்ப குழு போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணட்டும். இப்ப அவங்களுக்கு ஹோப் வந்து இங்க வந்து கூட்டணியில வந்து காட்சிகள் வரும் நம்பிக்கை அவங்களுக்கு இல்ல. எப்படியாவது வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில வந்து கொலைச்சு விட்டோம்னா சரி அப்படிங்கிற சிந்தனை தான் இன்னைக்கு அவங்களுக்கு உண்மையில் இருக்கு. கொலைச்சு விட்டா அங்கிருந்து தாவேக்கா பக்கம் போனா போட்டோம், நமக்கு வர நமக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்ல அதை விட கீழே மற்றவங்களை கொண்டு வருவதற்கு உண்டான வேலையை செஞ்சா போதும். ஸ்ட்ராட்டஜிகள் பலவிதம், அதுல இது ஒரு விதம்னு நினைக்கணும். அதுக்கப்புறம் சார் விஜய் தொடர்பாக ஒரு செய்தி இருக்குது. அவருடைய வருமான வரித்துறை அவருக்கு போட்ட 1.5 கோடி ரூபாய் அபராதம் செல்லும் அப்படின்னு அமர்வு நீதிமன்றத்தினுடைய தடையை நீக்கிட்டாங்க. 1.5 crores அபராதம் விதித்தது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 15 கோடி ரூபாய் வருமானத்தை 2015-16 அவரு கணக்குல சேர்க்கல அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட ஃபைன் அது. அது அவருடைய இன்டெகிரிட்டி மேல பல கேள்விகளை முன் எழுப்புற மாதிரியான டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. இன்கம் டாக்ஸ் ஒருவருக்கு ஃபைன் போடுறதும் அதனுடைய லீகல் ரைட்டாக அதற்கு எதிராக முறையீடு செய்வதும் மனிதர்களுக்கு இயல்பானது தானே. அதுல வந்து அந்த மாதிரி விஷயத்த வந்து இன்டெகிரிட்டியை காலி பண்ற மாதிரி பேச முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது சார். எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல, இந்த கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஜனங்கள் மத்தியில் எந்த இம்பாக்டையும் கிரியேட் பண்ணாங்க. இவங்க பேச்சாளர்கள் வந்து பேசுவாங்க, பாத்தீங்களா அவருக்கு சொந்த பணத்தையே கவர்மெண்ட் கணக்கு காட்டாதவர்னா, நம்ம கவர்மெண்ட் கணக்கு காட்டி மட்டும் என்ன நடக்குது, கவர்மெண்ட் தான் சாப்பிடும், நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிற மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு. இது உண்மை. ஏன்னா கவர்மெண்ட்டை பத்தி மக்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அபிப்பிராயம் வந்து, ஐ எம் டாக்கிங் அபௌட் சென்ட்ரல் கவர்மெண்ட்.
ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி இந்த 5 வருஷத்துக்கு நிச்சயமா நல்ல அபிப்பிராயம் நிறைய உருவாயிருக்கு. ஆனா இப்ப இந்த இன்கம் டேக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடுங்கிறதுனால நான் சொல்றேன். அங்க போனா மட்டும் என்ன வாழப்போகுது. பிளஸ் இன்னொன்னு, இந்த இன்கம் டேக்ஸ் ஏமாத்துறது இன்னைக்கு யாரும் பெரிய குற்றமா வந்து கருதுறது இல்லை ஜனங்கள் மத்தியில, சாதாரண ஜனங்கள் மத்தியில. ஏன்னா அது காரணம் சொல்றேன், இவ்வளவு டேக்ஸா ஒரு மனுஷன் நின்னா டேக்ஸ் நான் போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்தேன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ், சாப்பிடுறதுக்கு அதுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு நீங்க எல்லா விதத்துலயும் பாத்தீங்கன்னா உண்மையிலே we are a highly taxed nation. அதனால சாதாரண ஜனங்கள் மத்தியில வந்து இந்த டாக்ஸ் ஒருத்தர் எவாய்ட் பண்ணிட்டாங்கிறத பெரிய குற்றமா வந்து பாக்குறது இல்லை. அதனால இது வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் மக்கள் மத்தியில கிளப்பும் நான் நினைக்கல. ஆனா விஜய் அப்படி ஒரு மனநிலை வளர்ந்திருக்கிறது வந்து சரியா? அதாவது ஒன்றிய அரசினுடைய நல்ல சரியில்லை. நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் சரியில்லாம இருக்கிறதுனாலதான் நம்முடைய ஜனநாயகம் வந்து தட்டுத்தடுமாறி நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் மாற்றணும், நிஜம்தான். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.